சட்டமன்றத்துல எடப்பாடி பழனிசாமி அணியும் பன்னீர்செல்வம் அணியும் மாறி போய் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அதை பாக்குறதுக்கு முன்னாடி கடந்த 2 நாட்களாக சோசியல் மீடியால மதுரையன்ஸும் சென்னையன்ஸும் சண்டை போடுறாங்க. என்னடான்னு போய் பார்த்தா இந்த மெட்ரோ அமைக்க போறோம்னு சொன்னாங்களா மதுரையில, அதனால சென்னையன்ஸ் வந்து மதுரையன்ஸை பார்த்து கிண்டல் பண்றாங்களாம். ஆமா, அதுவும் சட்டமன்றத்தால வந்த பிரச்சனை தான். சட்டமன்றத்துல அந்த பட்ஜெட் அறிவிச்சதுக்கு அப்புறம் வந்த பிரச்சனை. ஆமா, வந்து ட்ரோல் ஃபுல்லா பண்ணிடுறாங்க. 2-3 மீம்ஸ் பண்ணிட்டு நானும் ஒருன்னு படிச்சு காமிக்கிறோம் ஷோக்குள்ள போறதுக்கு முன்னாடி. இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா படத்துல வந்து பட்டிமன்றம் ராஜா சாரும் லிவிங்ஸ்டன் சாரும் மாறி மாதிரி சண்டை போட்டுப்பாங்க. அப்ப விஜய் சேதுபதி வந்து நிறைய கூட்டத்தை கூட்டி 2 பக்கம் பாத்துட்டு இருப்பார்ல, அந்த மாதிரி சிபிஎன்ஸ் பாத்துக்கிட்டு இருக்காங்களாம் சென்னைக்கும் மதுரைக்கும் நடக்கிற சண்டைய. இன்னொன்னு என்னன்னா, மதுரையை பார்த்து சென்னை சொல்லுதான், இவனு எக்ஸலேட்டரையே அதிசயம் வைப்பானுங்க, இதுல மெட்ரோ ட்ரெயின் ஏறினாப்புலதான் அப்படின்னு. அதுக்கு கீழே மதுரையன்ஸ் சரியான தக்லைஃப் தான். டிசம்பர் ஐயா பிஸ்கட் கொடுங்கய்யா, வெள்ளம் மழை மழைன்னு வந்து எங்கள்கிட்ட தானே நிப்பீங்க அப்படின்றாங்க. அதே மாதிரி மதுரை மெட்ரோ ரயில் தெப்பக்குளம் வந்துச்சுன்னா இப்படிதான் இருக்குங்கிற மாதிரி ஒரு கற்பனை. இந்த மாதிரிலாம் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த சண்டையோட பெரிய சண்டை சட்டமன்றத்தில் நடந்த சண்டை தான். என்னங்கிறத ஷோக்குள்ள பாத்திரலாமா? ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. தமிழ்நாடு சட்டமன்றம் இன்று கூடியது. கிட்டத்தட்ட எல்லா கட்சி உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அவைக்கு வந்திருந்தாங்க. சபாநாயகர் அப்பா வந்து எல்லாருக்கும் வணக்கத்தை வச்சுக்கிட்டு ஒரு இருக்கையில் உட்கார்ந்தாரு. எடப்பாடி பழனிசாமி மட்டும் உட்காரவே இல்லை. அடம் பிடிச்சாரு, உட்கார மாட்டேன்ட்டு மயக்க பிடிச்சிட்டாரு அவரு. கிருஷ்ணகிரியில் நடந்த அந்த ஆணவ கொலையை பத்தி இங்க பேசியே ஆகணும், என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை போட்டாரு. அதுக்குள்ள அப்பா வந்து முதல்வர் நாளைக்கு விளக்கமாக பதில் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு இரங்கல் தீர்மானம் வாசிக்கிறதுக்கு வந்து போயிட்டாங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களா இருந்து மறைஞ்ச மாரிமுத்து, தங்கவேலு, உபயதுல்லா, சீனிவாசன் மற்றும் பாடகி வாணி ஜெயராமுக்கு இரங்கல் தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அதற்கு பிறகு வந்து திருப்பி இந்த கேள்வி கேட்ட உடனே முதல்வரே பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஆமா, ஜெகன் அப்படிங்கிற அந்த இளைஞர் வந்து 3 பேர் சேர்ந்து வெட்டி படுகொலை செஞ்சிருக்காங்க, அதுல அதிமுக கிளை செயலாளரையும் நாங்க கைது பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே அதிமுகறாங்களாம் கொந்தளிச்சு திரும்பவும் எங்க கட்சி பேரை நீங்க சொல்லிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி. எடப்பாடி ஐயோ நம்மால இருக்க தெரியாம கேட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஜெக்கா இருப்பாரு. ஹோம்ஒர்க் பண்ணவே இல்ல பாருங்க, நீ கேக்குற முதல் கேள்வி 6 அடிக்கிற அப்படின்னு வந்திருக்காரு. பட் வந்து அவரு போல்ட் ஆயிட்டாரு. ஆனா அதுல அந்த விவகாரத்துல கடுமையான நடவடிக்கை எடுக்கணுங்கிறது ஒரு புறம் இருந்தா கூட இது ஒரு பெரிய விவாதம் ஆயிருச்சு எடுத்தோடனே சட்டமன்றத்துல. தமிழ்நாடு சட்டப்பேரவையால ஆன்லைன் ரம்மி சட்ட மசோதாவை ஆளுநர் அனுப்பி வச்சாங்க. அந்த மசோதா அவர் வந்து திருப்பி அனுப்பிட்டாரு. அதனால ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டு தடை மசோதாவை இன்னைக்கு வந்து சபை கொண்டு வந்திருந்தாரு முதல்வர் மு.க. ஸ்டாலின். அப்போ அவர் பேசின உரை மிக முக்கியமான ஒரு உரை. ஆன்லைன் சூதாட்ட தடை சட்ட மசோதா அறிவால் மட்டுமல்ல இதயத்தாலும் உருவாக்கப்பட்டதாகும். மனித உயிர்களை பழிவாங்கும் ஆன்லைன் சூதாட்டங்களை ஒடுக்குவதில் இதயம் உள்ளவர்கள் யாருக்கும் மாறுபட்ட கருத்து இருக்காது. புரியுது அவனுக்கு? இன்டைரக்டா இருக்கவும் கூடாது என்றும் ஆன்லைன் சூதாட்ட அநியாயம் தொடராமல் இருக்க இந்த சட்ட முன்மொழிவை அனைத்து உறுப்பினர்களுக்கும் ஆதரிக்க வேண்டும் அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டாரு. இன்னொரு ஒரு உயிர் கூட இதனால பறி போக கூடாது அப்படின்னு சொல்லி அதை தாக்கல் பண்ணாரு. ஆமா, அதை அவரோட உரையிலே படிச்சேன், நல்லா இருந்ததுனால. கிட்டத்தட்ட எல்லா கட்சியை சேர்ந்தவங்க இந்த மசோதாக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. அதிமுக இருக்கட்டும், பாமகவா இருக்கட்டும், பிஜேபி வந்து ஆதரவு தெரிவிச்சா கூட எடுத்தோன்னு வந்து எல்லாரும் ஆளுநரை பத்தி பேசக்கூடாதுன்னு நீங்க சொன்னீங்க, இருந்தா கூட எல்லாரும் பேசினாங்க அப்படின்னு சொன்னோன்னா அப்பாவு வந்து என்ன சொன்னாருன்னா, இல்ல ஆளுநரை பத்தி எல்லாரும் வந்து அந்த இதுக்கு தான் சொன்னாங்களே தவிர, இந்த மசோதாவை ஒட்டி தான் சொன்னாங்களே தவிர தனிப்பட்ட முறையில யாரும் விமர்சிக்கல. ஒரு சில பேர் வந்து உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை விட்டுருக்காங்க, அதெல்லாம் நாங்க அவை குறிப்புல ஏத்தல அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாருன்னா, நீங்க வந்து இப்ப 44 பேர் இறந்து போயிருக்காங்க, இந்த மசோதா வேணும்னு நினைக்கிறீங்களா வேணாம்னு நினைக்கிறீங்களா, இல்ல யார் செத்தாலும் எங்களுக்கு பரவாயில்லன்னு சொல்லிட்டு கிளம்பி போறதுனாலும் போங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் வந்து அவரும் ஒத்துக்கிட்டாரு. வந்து இந்த மாதிரி கேள்வி எழுப்புனது. அப்ப கூட வந்து துரைமுருகன் என்ன கேட்டாருன்னா, அவர் சொன்ன உடனே ஆளுநரை பத்தி பேசக்கூடாதுன்னு நயினார் சொன்ன உடனே துரைமுருகன் எந்திரிச்சு, அவை முன்னவர் அவர் தான், ஆக்சுவலி எல்லா ரைட்ஸும் இருக்கு, சட்டமன்றத்தால நிறைவேற்றப்பட்ட ஒரு தீர்மானத்தை ஆளுநர் வந்து ஒப்புதல்தான் அளிக்கணும், அதுக்கு 1000 சம்பவங்கள் இருக்கு, பட் இருந்தா கூட முதல்வர் சொல்லிட்டாரு நீங்க சொல்லிட்டீங்கிறதுக்காக எனக்கு இது வரைக்கும் இருக்கு, வெளியே வரைக்கும் இருக்கு, பட் இருந்தாலும் நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, டென்ஷன் பண்ணாயன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல 2-3 வார்த்தை எடுத்துட்டு உட்கார்ந்து இருந்தாரு. கிரிட்டிசைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு. இந்த ஹவுஸுக்கு அதுக்கு அதிகாரம் இருக்கு, ஆல் ரைட்ஸ் அப்படின்லாம் பேசியிருந்தாரு. அதுக்கப்புறம் அதிமுக சார்பில் தளவாய் சுந்தரமும் வரவேற்கிறேன்னு சொன்னாரு. அப்புறம் ஓபிஎஸ்க்கும் வாய்ப்பளிக்கப்பட்டது.
ஓபிஎஸ் எந்திரிச்சு பேசினவரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக வரவேற்கிறேன்னு ஆதரவு தெரிவிக்கிறேன்னு உடனே உட்கார்ந்துட்டாரு. அதற்கு பிறகுதான் சம்பவம். எடப்பாடி பழனிசாமி எந்திரிச்சு அவர் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே சவுண்ட் விட ஆரம்பிச்சாரு. அப்பா நோக்கி கையை நீட்டி பேசி. அது எப்படி ஒவ்வொரு கட்சியும் நீ ஒருத்தர் தான் பேசலான்னு நீங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் என்கிட்ட எல்லா மேலேகளும் இருக்காங்கன்ட்டு. அதான் வந்து அதிமுக சார்பா தலவாய் சந்திரன் பேசிட்டாருல, அப்புறம் எதுக்கு நீங்க ஓபிஎஸ்க்கு வாய்ப்பு கொடுத்தீங்க அப்படின்னு கேட்ட உடனே வந்து அதிமுக சார்பில் ஒருத்தர் பேசணும், தலவாய் சுந்தரம் பேசிட்டாரு. ஓபிஎஸ் அப்ப அதிமுக ஒத்துக்கிறாரா? எடப்பாடி ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. அவர் என்னன்னா அப்பா என்ன சொல்றாருன்னா, இல்ல அவர் இத்தனைக்கும் நான் வந்து எதிர்கட்சி துணைத் தலைவர் கூட நான் சொல்லவே கிடையாது, அவர் முன்னாள் முதல்வராக இருந்திருக்காரு, அதன் அடிப்படையில தான் நான் வாய்ப்பு கொடுத்தேன், உங்க சண்டைகளை நான் வரலப்பா அப்படின்னு சொன்னா கூட எடப்பாடி பழனிசாமி கோஷ்டி விடுற மாதிரி இல்ல. இந்த சைடு எடப்பாடி அணியில் சேர்ந்த எம்எல்ஏக்கள் வந்து ஓபிஎஸ் பக்கம் என்னப்பா துணைத் தலைவர் நீங்க சொல்லிடுவீங்களா, மனோஜ் பாண்டியன் நான் விடுவேனா, மனோஜ் பாண்டியன் மட்டும் வைத்தியலிங்க அப்பா பொறுங்கப்பா சண்டை விடாதீங்கப்பா அப்படின்னு பண்ணிட்டு இருந்தாங்க. சட்டை கடைசியில மனோஜ் பாண்டியன் வந்து அவர் அடிக்கிற ரேஞ்சுக்கு போயிட்டாரு. அந்த அருண்குமார், அவங்க எடப்பாடி தரப்பு எம்எல்ஏ அருண்குமார் கோவிந்தசாமி 2 பேரும் அவங்க நோக்கி அடிக்க வராரு. இவரும் போறாரு ஏறிக்கிட்டு. அப்புறம் ஓபிஎஸ் வந்து உட்கார்ந்துகிட்டே அவரை பிடிச்சி தடுத்தாரு. ஏன்பா நம்ம 2 பேர் தான் இருக்கோம். ஆனா ஓபிஎஸ் என்னன்னா அவர் கண்டிக்கவே இல்ல. எடப்பாடி எஞ்சி பேசிட்டு இருந்தாரு, புன்முருளோட பக்கத்துல உட்காந்துட்டு சிரிச்சுக்கிட்டு அந்த புக்லெட் எடுத்து படிச்சுக்கிட்டு அப்படி மாதிரிதான் இருந்தாரு. ஆனா அந்த சைடு வைத்தியலிங்கம் தான் பின்னாடி இருந்து ஆக்சுவலா தடுத்தது அவர் தான். கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி கேபி முனுசாமி. ஆனா ஓபிஎஸ் பேசும்போது அந்த புஷ்பேக் சீட்ல செமி ஸ்லீப்பர்ல படுத்துட்டே போவாங்க, அது மாதிரி எடப்பாடி அப்படியே படுத்துட்டு இருந்தாரு. ஒரு மாதிரி கூத்தாதான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில வெளிநடப்பு பண்ணிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. அன்கோ நாங்க இதுல இருந்து கிளம்புறதெல்லாம் நல்லதுக்கே இல்லைன்ட்டு. ஆக்சுவலி என்னோட சட்டமன்றத்துல போறதுக்கு கருத்தை பதிவு வைக்க தானே போறாங்க, அங்கேயும் போய் கருத்தை பதிவு வைக்க கூடாது அப்படின்னா சர்வாதிகார போக்கா இல்லையா? நீங்க ஆல்ரெடி உங்க சண்டை நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்கு. நேத்தா 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டீங்க, 7 மணி நேரம் நீதிமன்றத்தில் சண்டை போட்டு வந்திருக்கீங்க. அப்போ இது மிக முக்கியமான ஒரு மசோதா. 44 பேர் இறந்து போயிருக்காங்க. பேசினா என்ன தப்பு அப்படிங்களா? பேசினா என்ன தப்பு? அதே மாதிரி அவங்க வந்து அதிமுகன்னு அவர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. அதிமுக சார்பில் ஒருத்தர் தான் பேசணும், ஏன் 2வது ஆளை பேச சொன்னீங்கன்னு சொல்லி அவரே ஓபிஎஸ் அதிமுகன்னு சொல்லிட்டாரு. பதட்டம் ஆயிட்டாருப்பா அவருக்கு. டென்ஷன் ஆல்ரெடி. நேற்று நீதிமன்றத்தில் ஓபிஎஸ் தரப்பு பயங்கரமான வார்த்தை வச்ச உடனே எங்க அந்த சைடு தீர்ப்பு வந்துருமோ அப்படின்னு ஜர்க் ஆயிட்டாரு. இன்னைக்கு வேற கரெக்டா பக்கத்திலேயே உட்கார வச்சிருக்காங்களா இல்லையா? இன்னும் பிபி எகிரமா எகிறாதா? பயங்கர கொதிப்பா தான் இருந்தாரு ஸ்டார்டிங்ல இருந்து. ஏற்கனவே எடுத்தோடனே அதிமுக அவங்க ஒன்றிய செயலாளர் தான் சொன்னோடனே கொஞ்சம் இதா இருப்பாரு. அடுத்தடுத்து நடந்த சம்பவங்கள் அவரை வந்து ரொம்ப கோவப்படுத்திடுச்சு போல. இன்னைக்கு வந்து டக் அவுட் ஆனது எடப்பாடி பழனிசாமி தான். கடைசியா வெளிநடப்பு பண்றதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. அங்க போய் வந்து நீங்க மக்கள் பிரச்சனை எழுப்புங்க, வேற என்ன பிரச்சனை எழுப்புங்க, அங்க விவாதங்கள் நடந்தாலும் சுவாரஸ்யமா இருக்கும். இப்போ நீங்க கிருஷ்ணகிரி கேள்வி எழுப்பினோடனே முதல்வர் பதில் சொல்றப்ப சுவாரஸ்யமா இருக்கா இல்லையா? சரி, ஒரு நாட்கள்ல பாப்போம் என்ன அடிச்சுக்கிறாங்க, என்ன மாதிரி விவாதம் நடக்குதுன்ட்டு. அப்படியே அந்த மசோதாவை பத்தி இப்ப அடுத்த ஆளுநருக்கு தானே போடணும். அவர் ஆளுநர் வந்து டெல்லிக்கு போயிட்டாரு. இந்த மசோதா கொண்டு வராங்கன்னு தெரிஞ்சே இன்னைக்கு போயிட்டாரா என்னங்கிறது தெரியல. அங்க ஆளுநர் மாளிகையில விசாரிச்சா அவர் தனிப்பட்ட முறையில தான் போயிருக்காரு, இது மூலியமா போலங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா சட்ட அதிகாரிகளோட இதை பத்தி ஆலோசிக்க போறாரா என்னங்கிறது தெரியல. இங்க வந்ததுக்கு அப்புறம் என்னப்பா சட்ட ஆலோசனை நாடாளுமன்றத்திலே சொல்லிட்டாங்களே, இந்த மாதிரி சட்ட நிறைவேற்றுறதுக்கு மாநில அரசுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆமா, மத்திய அமைச்சரே சொல்லிட்டாரு. அப்புறம் போய் என்ன அவர் போய் எங்க ஆலோசனை பண்ணிட்டு போறாங்கிறது வந்து தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒருவேளை நீ நிறைவேற்றுறாங்க, நம்ம அங்க போய் வந்துட்டு எப்படி நம்ம அனுப்புவாங்க பாக்கலாமான்னு உட்காந்து எப்படி வந்துதானே ஆகணும் இங்க. சரி, ஓகே. டெல்லியை பத்தி பேசும்போது அண்ணாமலையும் டெல்லிக்கு போயிருக்காரு. ஆமா, அண்ணாமலை டெல்லிக்கு போயிருக்காரு. இன்னைக்கு வேற ஒரு 3-4 மாநிலங்களுடைய பாஜக தலைவர்களாரும் மாத்திருக்காங்க. ஆமா, ராஜஸ்தான், ஒடிசா, டெல்லி எல்லாம் மாத்திருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு எல்லாரும் இங்கதான் போக்கஸ் வச்சாங்க. தமிழ்நாடு என்ன ஆனது, அவரோட டெல்லியில இருக்காரு அப்படின்ட்டு. ஆக்சுவலி அவர் எதுக்காக வந்து போயிருக்காருன்னா, அந்த நாடாளுமன்ற அந்த எலெக்ஷன் வரப்போகுது இல்ல, முக்கியமா கர்நாடகா தேர்தல் பொறுப்பாளராக வர இருக்காரு அண்ணாமலை. அதுக்கான ஒரு மீட்டிங் டெல்லியில் நடக்குது, அதுக்காக தான் போயிருக்காராம். ஆனா கூட வந்து மோடி கிட்ட, அமித்ஷா கிட்ட, நட்டா கிட்ட எல்லாம் அப்பாயின்மெண்ட் எல்லாம் கேட்டிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. தகவல் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு மேற்கொண்டு ஏதாவது வந்து பண்ணலாம். ஆனா அண்ணாமலை வந்து ரொம்ப ஒரு விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. தனிச்சு போட்டி அப்படிங்கிற போட்டி இல்லையா? பிஜேபி தனிச்சு போட்டி, தனி கட்சி தனிச்சு போட்டி கிடையாது, பாஜக தனித்து போட்டிடலாம் அப்படின்னு. ஏன்னா அதிமுக வேற ரொம்ப வந்து வீக்கா இருக்கு, முன்ன மாதிரி ஸ்ட்ராங்கா இல்ல. இந்த சமயத்துல நம்ம வந்து கால் ஊன்றணும்னா நிச்சயம் நம்ம பெரிய கட்சியா வளர்ந்துட முடியும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுட்டோம்னா கடைசி வரைக்கும் நம்ம யாராவது கூட்டணி வச்சுட்டு தான் இருக்க முடியும். அந்த 2% வாக்குகளை 10% ஆக்க முடியாது. பட் இப்போ அவர்கிட்ட 10% அந்த ஓட் ஷேரிங்கான ஒரு இது இருக்கான்,
ஒரு கால்குலேஷன் எல்லாம் போட்டு எடுத்துட்டு போயிருக்காராம். ஆமா, ஓபிஎஸ் இருக்காரு, தினகரன் இருக்காங்க, அவர் ஜி.கே. வாசன் மற்றும் பலர்லாம் இருக்காங்க. கூட தனிச்சு கிடையாது, இவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு தான். இவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு நம்ம போகலாம், ரூட்டை கிளியர் பண்ணிட்டு நம்ம போகலாம் அப்படின்னு போயிருக்காரா. சரி பாப்போம் என்ன பண்றாருன்ட்டு. தமிழ்நாட்டுல இன்னொரு விசாரணையை உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. பெனாட்டிக் ஆண்டோ அவர் வந்து சைபர் கிரைம் போலீஸ் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. தேவை ஏற்படும் பட்சத்துல காவல் விசாரணையை எடுத்து விசாரிப்பாங்களாம். பட் இப்போ ஒரு திடுக்கிடும் தகவல் வந்து வெளியாயிருக்கு. அவர் வந்து பல பெண்கள் கூட சேட்டிங் பண்ணியிருக்காரு. குறிப்பா வந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்த அம்மா, பொண்ணு, மருமகள் 3 பேர்ட்டு சேட்டிங் பண்ணியிருக்காராம். யாருக்குமே வந்து தெரியாம, 3 பேருக்குமே தெரியாம. இதே மாதிரி அக்கா, தங்கை போன்ற பல விஷயங்கள் வெளியே வந்துகிட்டு இருக்கு. ஆமா, கடுமையான தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, அது இந்த மாதிரி பேசும்போது தென்காசிலையும் ஒரு பாதிரியார் வந்து இப்ப சிக்கியிருக்காரு. சிவகாமிபுரம் அப்படிங்கிற பகுதியில் உள்ள சர்ச்சில் ஒரு பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததா அந்த பெண்ணோட அம்மாவே வந்து காவல்துறையில வந்து புகார் கொடுத்துருக்காங்க. 3 நாள் அங்க தங்க சொன்னாரு, நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாலியல் தொல்லை கொடுத்துருக்காரு. இது மாதிரி பல பெண்கள் அவர் பண்ணியிருக்காரு. அவர் இருக்க இடத்துல கேமராலாம் வச்சு வீடியோ பதிவு, அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து மார்க் பண்ணி மிரட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதிரியார் பேர் ஸ்டான்லி குமாராம். அவரையும் இப்போ கைது பண்ணியிருக்காங்க காவல்துறை. ஒவ்வொன்றா இந்த மாதிரி வெளியே வந்துட்டு இருக்குது. கோவை நீதிமன்றம் வளாகத்துக்கு பின்னாடி ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு இளைஞர் வந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இன்னொரு இளைஞர் வந்து படுகாயம் அடைஞ்சார். எதிர்கட்சிகள்லாம் பெரிய பிரச்சனை பண்ணாங்க. தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கே சரியில்லை, காவல்துறை சரியா கண்காணிக்கிறது இல்லை அப்படின்லாம் சொன்னாங்க. இன்னைக்கு நீதிமன்ற வளாகத்துக்குள்ளேயே ஒருத்தர் அவருடைய மனைவி மேல வந்து ஆசிட் வீசியிருக்காரு. அவங்களுக்கு ரொம்ப காயம் அடைஞ்சிட்டு தான் சொல்றாங்க. அவர் சுத்தி இருந்த நிறைய பேருக்கும் காயம் வந்து ஏற்பட்டிருக்கான் அந்த ஆசிட். ஆமா, ஆனா பாருங்க, நீதிமன்ற வளாகத்துக்குள்ள போகணும்னா அவ்வளவு செக்கிங் இருக்கும். காவல்துறை செக் பண்ணதான் உள்ள அனுப்புவாங்க. ஒருத்தர் ஆசிரியர் உள்ள போயிருக்காருன்னா எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்துருவாங்கன்னு தெளிவா தெரியுது. கோவை காவல்துறை என்ன பண்றாங்கன்னே தெரியல. அடுத்தடுத்து நடந்திருக்கு இந்த 1 மாத காலத்துக்குள்ள இப்படியான சம்பவங்கள். இந்த நீதிமன்றத்தை பத்தி பேசும்போது ராகுல் காந்தி வந்து இன்னைக்கு சூரத் நீதிமன்றத்துல நேரில் ஆஜராயிருக்காரு. என்ன வழக்குனா 2019 மக்களவை தேர்தலில் பேசும்போது, அந்த பிரச்சாரத்துல பேசும்போது மோடின்னு பேர் வச்சவங்க எல்லாம் திருடனா தான் இருப்பாங்க போல அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. லலித் மோடி, நிரவ் மோடி அவங்களெல்லாம் குறிப்பிட்டு பேசியிருந்தாரு. அதுக்கு வந்து எங்க மோடின்னு பேர் வச்ச எல்லாரையும் ஒரு அவமானப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு வந்து சூரத்துல போட்டிருந்தாங்க. அந்த வழக்கு விசாரணையில இன்னைக்கு நேரில் ஆஜரான ராகுல் காந்தி என்ன சொல்லியிருந்தாரு, நான் எந்த ஒரு இன்டென்ஷனோடையும் யாரையும் காயப்படுத்தணும்னு பேசல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அந்த வழக்குல தீர்ப்பு இன்னைக்கு வெளியாயிருக்கு. 2 ஆண்டுகள் வந்து சிறை தண்டனை அவதூறு பேச்சுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீதிபதி பேர் என்ன? மோடி. அவர் பேர் என்னங்கிறது தெரியல. எப்படி கோபப்படுறாங்க பாத்தீங்களா? ஆமா, அதான் என்னன்னா 2 ஆண்டுகள்ங்கிறது வந்து ஒரு அவதூறு பேச்சுக்கு 2 ஆண்டுகள் சிறையா அப்படின்னு நிறைய பொதுவெளியில வந்து விவாதம் போயிட்டு இருக்கு. இன்னொன்னு தாண்டி காங்கிரஸ் வந்து இதை நாங்க அதாவது ஏத்துக்கிறோம் நீதிமன்றம் சொன்னதை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேல்முறையீடு போறதுக்காக வந்து நீதிமன்றமும் உடனடி ஜாமீன் வந்து கொடுத்துட்டாங்க ராகுல் காந்திக்கு. இருந்தா கூட காங்கிரஸ்ல பேசும்போது அங்க பில்கிஸ் பானு வந்து போராடிட்டு இருக்காங்க ரொம்ப நாளா. அவங்களுக்கு நீதி கிடைக்க மாட்டேங்குது. ஆனா இந்த மாதிரி வழக்குல 2 ஆண்டு வரையும் சிறை கிடைக்குது, என்னன்னே புரிஞ்சுக்க முடியலங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க காங்கிரஸ் தரப்புல. ஆனா வந்து ராகுல் காந்தி பேசுனது கர்நாடகால, வழக்கு குஜராத்ல இருக்கிற சூரத்ல தான் இப்ப கொடுத்துருக்காங்க. மேல இருந்த கொண்டாய மறந்துட்டீங்களே மொமெண்ட் அப்படிங்கிற மாதிரிதான். இல்ல, அதுக்கும் ஒரு விஷயம் சொல்றாங்க. எதுக்கு காங்கிரஸ்ல இருந்து சொல்றாங்க, காங்கிரஸ்ல இருந்து சொல்றாங்க. ஆனா அதுக்கு இவங்க பிஜேபில இருந்து என்ன சொல்றாங்கன்னா, மோடின்னு பேர் வச்சவங்க எல்லாம் எங்க மாநிலத்துல தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு இது சொல்றாங்க. ஆனா காங்கிரஸ் இன்னைக்கு போராட்டம் எல்லாம் பண்ணிருக்காங்க. எல்லா மாநிலத்திலயுமே நடந்திருக்கு. இங்க தமிழ்நாட்டுல சட்டமன்றத்திலேயே காங்கிரஸ் கட்சிக்காரங்க தலைவருக்கு 2 ஆண்டு சிறையாம்பான்னு சொல்லிட்டு வாங்க வெளியே போவோம்னு சொல்லிட்டு வெளியில வந்து வளாகத்துல போராடிட்டு இருந்தாங்க. சட்டமன்ற வளாகத்துல ஜாமீன் கிடைச்சிருச்சாம திருப்பி உள்ள போய் உட்காந்துட்டாங்க. கேஎஸ் அழகிரி இருக்காருல்ல, அவர் கும்பகோணத்துல போராட்டம், ரயில் மறியல் போராட்டம். பின்னாடி பார்த்தா 4 பேர் தான் இருக்காங்க. மொத்தமே 4 பேர் தான். அவரோட சேர்த்தே 4 பேர் தான் இருக்காங்க. டிவி பார்த்துட்டு இருந்திருப்பாரு, இல்ல ஏதாவது வேலையில இருந்திருப்பாரு. டக்குன்னு 2 ஆண்டு சிறை உடனே நம்ம கட்சி தலைவருக்கு என்ன பண்றது, கூட 4 பேர் தான் இருக்காங்க, பரவாயில்ல ரயில மறிப்போம். ஒரு 15-20 பேராவது போயிருக்கலாம். ஆனா அதான் சொல்றாங்க, அவருக்கு வந்து கட்சிக்குள்ள சுத்தமா ஆதரவு கிடையாதான். அவரே வந்து என் பொண்ணு கல்யாணம் வருது ஏப்ரல்ல, அது வரையும் மட்டும் நான் தலைவரா இருந்துக்கிறேனே அப்படின்லாம் கேட்டிருக்காராம். காங்கிரஸ்ல கேட்கும் போது இப்படிதான் சொல்றாங்க. நல்லா மரியாதையா இருக்கு, அப்பதான் நிறைய பேர் வருவாங்க வாழ்த்துறதுக்கு. சரி, இந்த பில்கிஸ் பானு பத்தி நீங்க சொன்னீங்கல்ல, யாரையும் மறந்திருக்க முடியாது. 2002 குஜராத்ல நடந்த அந்த படுகொலையில பில்கிஸ் பானு குடும்பத்தினர் படுகொலை வந்து செய்யப்பட்டாங்க. 3 வயது குழந்தையுமே கொல்லப்பட்டது, வயிற்றுல இருந்த கருவுமே வந்து சிதைக்கப்பட்டது. ரொம்ப கொடூரமா நடந்த சம்பவம். இதனால வந்து 11 பேருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துருந்தாங்க.
ஆனா தண்டனை முடியறதுக்கு முன்னாடியே போன வருஷம் 2022 ஆகஸ்ட் 15 அவங்க வந்து விடுதலை பண்ணியிருந்தாங்க. இதை எதிர்த்து பில்கிஸ் பானு வந்து உச்சநீதிமன்ற வழக்கு போட்டிருந்தாங்க. அதை விசாரிக்க வேண்டிய நீதிபதி பெலோ திரிபாதி அவர் வந்து அவரே முன் வந்து நான் வழக்கை விசாரிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால பில்கிஸ் பானு தரப்புல இருந்து உச்சநீதிமன்றத்துக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போ உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு சிறப்பு அமர்வு இதை விசாரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சந்திரசூட்டை பத்தி பேசும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த போலி செய்திகள் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு, இது ஜனநாயகத்துக்கே ஒரு ஆபத்து, இந்த போலி செய்திகளால பல்வேறு சமூகங்களுக்கிடையே வன்முறையே ஏற்படுற அபாயம் இருக்குது, அதனால வந்து பத்திரிகையாளர்கள்லாம் துல்லியமா வந்து செய்திகளை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அறிவுரையெல்லாம் சொல்லியிருக்காரு. ஆனா அது உண்மைதான். நம்ம இந்த வட மாநிலத்தவர் இதுல எல்லாம் பார்த்தோம்ல, பெரிய வன்முறையே வெடிச்சிருக்கும், ஆனா சரியான நேரத்துல அதை தடுத்து நிறுத்தப்பட்டது. அதுதான் என்னன்னா, நிறைய யூடியூபர்ஸ் இருக்கிறதுனால பல்வேறு தளங்கள்லயும் வந்து இஷ்டத்துக்கு போலியான செய்தி, வதந்தி பரப்புற செய்தி எல்லாம் வந்து போட்டுட்டு இருக்காங்க. பட் நம்ம வந்து ஒரு செய்தியை 2-3 டைம் வெரிஃபை பண்ணாம பேசுறதே கிடையாது. அதை தொடர்ந்து நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கோம், நண்பர்களுக்கு வந்து தெரியும். இன்னொன்று விஷயம் என்னன்னா, நவீன் பட்நாயக்கை பார்த்துருக்காங்க மம்தா ஒரு முடிவோட தான் இருக்காங்க போல இருக்கு. அகிலேஷ் யாதவ் பார்த்தாங்க, மம்தா வந்து அகிலேஷ் யாதவ் பார்த்தாங்க, இப்ப நவீன் பட்நாயக்க வந்து போய் பார்க்க போயிருக்காங்க ஒடிசா முதல்வரை. அடுத்த வாரம் வந்து அவங்க குமாரசாமி இருக்காருல்ல கர்நாடகால, அவரை வேற பார்க்க போறதா சொல்றாங்க. அவங்க ஒரு பிளானோட தான் இருக்காங்க. அதாவது காங்கிரஸும் இருக்கக்கூடாது, பிஜேபியும் இருக்கக்கூடாது, நம்ம எல்லாம் ஒரு தனி அணியில இருப்போங்கிற மாதிரி ஒரு காங்கிரஸ் இருக்கணும்பா. திரிணாமுல் காங்கிரஸ் இருக்கும், வெறும் காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிற முடிவுல இருக்கிறாங்க. அதே மாதிரி முடிவுல தான் இவர் ஆம் ஆத்மி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் இருக்காரு போல. அவர் வந்து ஒரு 7 சிஎம் வந்து பார்க்க பிளான் பண்ணிட்டு இருக்காராம். ஸ்டாலினும் அதுல இருக்காரு. ஆனா அவர் சொல்லிட்டாரு, ஸ்டாலின் வந்து கரை சேராது காங்கிரஸ் இல்லாத அணின்ட்டு, இருந்தாலும் அவரையும் பாக்குறாரு. ஜார்க்கண்ட்ல வந்து இவரை பாக்குறாராம், ஹேமந்த் சோரனை. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவோட தான் இருக்கிறாங்க போல. பிஜேபி நான் காங்கிரஸ் இல்லாத மொத்தத்துல தெளிவா தெரியுது 2027 ரிசல்ட் என்னன்னு. இப்பவே எதிர்கட்சிகள் இவ்வளவு தூரம் ஒற்றுமையான கருத்து இருந்தா நம்ம ஹாயா இருக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு பிஜேபி தான் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. நல்லா அடிச்சுக்கோங்க அப்படின்னு. மம்தா இன்னொன்னு சொல்லிடுறாங்க, நாடாளுமன்றத்துல தொடர்ந்து யாருனால அந்த அவை முடங்குதுன்னா பிஜேபி தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மன்னிப்பு கிட்ட அவை நடத்த விடுறோம்னு சொல்லிட்டு தான் சொல்றாங்க. இந்த சைடு தான் அதானி பத்தி பேசணும் வராங்க. மம்தா என்ன சொல்றாங்க, எதுக்கு தேவையில்லாம ராகுல் காந்தியை பத்தி பேசி ஒரு ஹீரோ ஆக்குறீங்க அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம், பிடிக்கல, ராகுல் காந்தியை பிடிக்கல, காங்கிரஸே வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. நாடாளுமன்றம் இன்னைக்கும் முடங்கி இருக்கு. 2 தரப்பும் அதே மாதிரி அடிச்சுக்கிட்டு வெளியே போயிட்டாங்க. இன்னொன்னு காங்கிரஸ் தரப்புல இருந்து அந்த அதானி விவகாரத்துல எதிர்கட்சிகள் எல்லாருமே வெளியே போராட ஆரம்பிச்சுட்டாங்க. அதானி விவகாரத்தை பத்தி பேசும்போது அந்த ஹிண்டன்பர்க்ல இருந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. காலையில வீடியோ ட்விட்டர் வந்துச்சு, another big one எல்லாம் போட்டிருக்காங்க. ஆனா அது அதானியை பத்தி இருக்காதுன்னு நினைக்க, வேற ஒரு ஆளை பத்தி இருக்கலாம் அப்படின்றாங்க. யாருன்னு தெரியலையே. ஆனா கீழே கமெண்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே இந்தியா பத்தி தான் எல்லாமே எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கலாம். அப்படியே பார்ட்டு விடுங்க அதானிக்குன்றாங்களா? கம்ப்யூட்டர் ஆன் பண்ணா மட்டும் கத்துக்கிட்டு ஜாவா தெரியும், C++ தெரியும், டேலி தெரியும்னு பயோடேட்டால அள்ளி விடுற, இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலிப்பா ரெசியூம்லையா? சிங்கப்பூர் எதுக்குப்பா வந்த? வாங்கின கடனை அடைக்க. எதுக்கு கடன் வாங்கின? சிங்கப்பூர் வர்றதுக்கு. சிங்கப்பூர் மட்டும் இல்ல, பல நாடுகளுக்கு இது பொருந்தும். $2000 தான் அதிக புழக்கத்தில் உள்ளது நிர்மலா சீதாராமன். அதான் நீ சொல்றாரு, கம்பெனி சீக்கிரட்டை வெளியே சொல்லாதீங்க. ரஃபேல் வாட்ச் கடனுக்கு வாங்கினதா? அட பாவமே, அது வந்து கடன்காரன் சொன்னார்ல அண்ணாமலை, அதே கடனுக்கு வாங்கினாரா இல்லையான்னு சொல்லிட்டு இன்னும் 7 நாட்களில் நமக்கு முடிவு தெரியும். ஏப்ரல் 1ஆம் தேதி கொடுக்குறேன் இருக்காருல, பில்லு கொடுக்குறேன் இருக்காரு, பாப்போம் கொடுப்பாரான்ட்டு. இதோ வந்துட்டேன். சட்டமன்றத்தில் என்ன நடந்திருக்கு? அதிமுக கோஷ்டிக்குள்ளார பெரிய ஆளு பண்றீங்க பார்த்து நம்ம விழுந்துட போறோம். அவங்க மேல ஏறினா கூட இப்படி ஏறினாங்க 2 பேரும். மனோஜ் பாண்டியன் தான் அப்படியே ஓபிஎஸ் கொஞ்சம் ஜர்க் ஆயிட்டாரு. என்ன நம்ம 2 பேர் தான் இருக்கோம், அவங்க 60 பேரு என்ன அம்பளத்துக்கிட்டு இருக்க, வான்னு பிடிச்சி இழுத்தாரு. யாரு ஓபிஎஸ்கா மனோஜ் பாண்டியன்? எடப்பாடிக்கு சட்டமன்றத்துல போய் பேசதான் வேணுவாங்க, அங்க போய் ஒர்க் பண்ணுங்கப்பா, நீங்க எதுக்கு டென்ஷன் ஆவறீங்க? ஆமா, ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. ஒர்க் பண்ற வரையும் சும்மா
பேச விடாம பண்றாரு அவரு. அதனால எடப்பாடி பழனிசாமிக்கு ம். லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க், மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன் அப்படிங்கிற மாதிரி விருது கொடுத்துடலாம். கரெக்டா ஆப்டா இருக்குல்ல அவருக்கு இன்னைக்கு. அதுதான் டென்ஷன் ஆவாங்கன்னு. ஏனே கோவப்படுறீங்க? ஆமா, பட் சட்டமன்றத்திலேயே பேசக்கூடாதுன்னு சொன்ன முதல் ஆள் இவருதான்பா. ஐயோ ஐயோ. சரி, ஓகே, சிறப்பு. நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.